तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। இன்று விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் திங்கட்கிழமை இந்த 23/6/2025 மாத சிவராத்திரி கிரிவல மகிமையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கே ஒரு உற்சாகம் ஏற்பட போகின்றது. மிக மிக அற்புதமான கிரிவலம். இந்த மாதம் ஆடி மாதம் இவைகளை கண்டிப்பாக மறந்து விடாதீர்கள், தவிர்த்து விடாதீர்கள். பல பேருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்த மாத சிவராத்திரியினுடைய வைபவத்திலே ஸ்ரீ துர்வாச மகரிஷி, துர்வாச முனிவர் அவருடைய சீடர்கள் சிஷ்யர்களுடன் கிரிவலம் வருகின்றார். அவருடைய கிரிவலம் அவருடைய தலைமையிலே மேற்கொண்டு சகல உலகத்திற்கும் தேவையான பருவ மழை காலங்களை ஈசனின் அருளால் துவக்கி வைக்க இருக்கின்றார். இப்படி கணங்களுக்கு எல்லாம் கணாதிபதியாக விளங்கும் ஸ்ரீ மகா விஜயமூர்த்தியின் அருளுடன், விஜய கணபதி இல்லையா என்று இந்த வைபவம் ஆரம்பிக்க இருக்கின்றது. அனைத்து கஷ்டங்கள் விக்னங்களை எல்லாம் நொடி பொழுதிலே போக்க வல்ல திருமூர்த்தி அவதாரம் ஸ்ரீ விநாயகமூர்த்தி எல்லோருக்கும் தெரியும். இவருடைய பரிபூர்ண அருள் பெற்றவர் தான் ஸ்ரீ துர்வாச மகரிஷி. தூர்வா சக்தி, தூர்வை என்கின்ற அருகம்புல். இப்படி ஈசனினுடைய சக்தியில் அவைகளில் கொண்டு தோன்றியதால் சிவனின் மைந்தனாக புராணங்களிலே துர்வாசகர் போற்றப்பட்டு வருகின்றார். எல்லா லோக புண்ணிய தீர்த்த சங்கமம், சமஸ்த லோக புண்ணிய தீர்த்த சங்கமம் ஸ்ரீ துர்வாச முனிவர் பங்கஜ தந்திரம் என்ற முறையை பிரயோகித்து அனைத்து லோகங்களிலிருந்தும் புண்ணிய தீர்த்தங்களை அப்படியே ஒன்று திரட்டி விண்ணிலிருந்து அற்புதமாக மழையாக ஸ்ரீ உண்ணாமலை தாய் சமேத ஸ்ரீ அண்ணாமலையார் மீது அபிஷேகம் செய்ய போகின்றார். இதை எல்லோரும் பார்க்கலாம். பார்க்கடல், விரஜா, பைதரணி, கேதுமாலா, மந்தாகினி போன்ற அரிய தீர்த்தங்களை அப்படியே ஒன்று திரட்டி சங்கமிக்கின்றார் என்று இந்த பூவுலகத்திலே இருந்து இங்கு இருந்து கொண்டே அனைத்து லோகங்களிலும் தீர்த்தங்களை அங்கிருந்து வரவழைத்து பல கோடி லோகங்களில் இருந்தும் தீர்த்தங்களை அப்படியே வரவழைக்கும் தந்திரத்தை இந்த விநாயக பெருமானிடம் இருந்து கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்றவர் ஸ்ரீ துர்வாச மகரிஷி, துர்வாச மாமுனி என்று சொல்வோம். இப்படி திரு அண்ணாமலையாரின் மேனியிலே பட்டு வந்த புண்ணிய தீர்த்தத்தை சூரிய பகவானும் 8 திக்கு தேவதைகள், அஷ்டதிக் பாலகர்களும் இந்த பூவுலகிலே விளங்கும் 7 துவீபங்களுக்கு எடுத்து சென்று அப்படியே கொடுக்கின்றார்கள். இந்த மாதிரி இப்படிப்பட்ட புனித தீர்த்தமே மும்மாரியாகும், 3 மழையாகும், மாதா மாதம் பருவமழையாகும், புயல் காற்றாகும் மாறி 7 துவீபங்களுக்கு சென்று அடைகின்றது. இப்படி குந்தியின் சாபம் நீங்கிய மகாபாரத படலம். இப்படி மேற்சொன்ற நம்ம சொன்ன தந்திரம் கொண்டே, மந்திரம் கிடையாது, தந்திரம், அதெல்லாம் வித்தைகள். இப்படி அந்த தந்திரம் மூலமாக ஸ்ரீ துர்வாச மகரிஷி மகாபாரதத்திலே குந்தியின் சாபத்தை நிவர்த்தி செய்தார் என்பதை நாம் இங்கே காண வேண்டும். குந்தி தேவி சிறுவயதில் ஸ்ரீ துர்வாச மகரிஷியின் பெரும் அருளால் தான் பெற்ற வரத்தை விளையாட்டாக பரீட்சை செய்து பார்த்து, சோதித்து பார்த்து கர்ணனை மைந்தனாக பெற்றாள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு பிறகு நடந்த சம்பவத்தை நமது வாத்தியார் சொன்னார். குந்தி மாதாவின் மனதிலே இந்த சம்பவம் மிக ஆழமாக பதிந்தது. நித்தம் சஞ்சலமாக ஓடிக்கொண்டே இருந்தது. பின்பு துர்வாச மகரிஷியின் நல்வழி காட்டுதலின்படி ஸ்ரீ விநாயக பெருமானை விடாமல் ஒவ்வொரு தேய்பிரை சதுர்த்தியிலும் விரதம் இருந்து வழிபட்டாள். இப்படி வழிபட்டு இதனால் மனசஞ்சலம் குறைந்து அவளது உள் மனது கண்ணாடி போல தெளிவாக மாறத் தொடங்கியது. இப்படி பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணன், உனக்கு என்ன வேண்டும் அத்தை, உனக்கு என்ன வேண்டும் அத்தை என்று பாசத்துடன் கேட்டபோது, எனக்கு வாழ்வில்
பல கஷ்டங்களை கொடு, கஷ்டங்கள் இருந்தால்தான் நான் உன்னை மறவாமல் சிந்தையிலும் உள்ளத்திலும் என்றும் துதித்து வணங்குவேன் கிருஷ்ணா என்றார். தெளிந்த மனம் இல்லையேல் ஒருவராலும் இதனை கேட்டிருக்கவே முடியாது. எனக்கு கஷ்டமே வேண்டாம் என்று சொல்லுகின்றோமே, அப்படி கிடையாது. கஷ்டம் இருந்தால்தான் கடவுளை நினைக்கின்ற நிலைமை வரும். எந்த காலத்திலும் கடவுளை விடமாட்டார்கள். இது கலியுகத்தின் முக்கிய கட்டாயம். இப்படி மன சஞ்சலம் நீங்க பெற்றாலும் இக்கர்ம வினைகளை பரமசிவன் ஒருவராலேயே போக்க முடியும் என்று குந்தி தேவி திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர், நிறங்கள் ஓர் ஐந்துடையார் என்று சொல்லுமே, திருநல்லூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பணியுமாறு ஸ்ரீ விநாயக பெருமாள் அப்படியே அருளாசி செய்தார். ஸ்ரீ துர்வாச மகரிஷி தனது ஞான திருஷ்டியால் இதனை அறிந்து கொண்டு குந்தி தேவியின் குடிலுக்கு வீட்டுக்கு தனது சீடர்களுடன் வந்தார். யாக வேள்விக்கு தேவையான அத்தனை திரவியங்களையும் சீடர்களிடம் எடுத்து வர கூறினார். கிடைப்பதற்கு அரிய இந்த சூல சங்கம தீர்த்தத்தை எடுத்து வர தனது சீடர்களிடம் கூறினார். இதனை நொடிப்பொழுதிலே குந்தி தேவி தனது மனசாலை தெரிந்து கொண்டு அதனை எடுத்தும் வந்தாள். இதனை கண்டு ஸ்ரீ துர்வாச மகரிஷி பரமானந்தம் அடைந்தார். ஸ்ரீ விநாயக பெருமானின் பரிபூர்ண கடாட்சத்தை பெற்ற குந்தி தேவிக்கு இந்த சாபத்திலிருந்து முற்றும் வெளிவருவதற்கான தருணம் பிறந்து விட்டது என்று கருதி திருநல்லூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலுக்கு குந்தியை நாரதருடன் அழைத்து சென்றார். நிதானமாக கேளுங்கள். பங்கஜ தந்திரம் என்ற தந்திரம் கொண்டு சப்த சாகர தீர்த்தத்தை கோயிலில் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி அப்படியே சங்கமித்தார், சேர்த்தார். இதனை கொண்டு குந்தி தேவி தனது சாபத்தையும் போக்கிக் கொண்டாள். எல்லோரும் கவனமாக கேளுங்கள். மிக மிக முக்கியமான கிரிவலம். இன்றும் இந்த கோவிலிலே குந்தி தேவியின் சன்னதியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். திருநல்லூர் கும்பகோணம் அருகிலே நல்லூர் என்று சொல்வார்கள். இந்த கோயிலில் உள்ள தீர்த்தமும் மிக மிக விசேஷமானது. இப்படி இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மேலும் ஸ்ரீ புருசுண்டி மகரிஷியினுடைய மகிமையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூவுலகத்திலே மக்களை காத்து அருள்வதற்காக ஸ்ரீ துர்வாச மகரிஷியின் மானசீக சீடனாக விளங்கும் புருசுண்டி மகரிஷி இந்த மாத சிவராத்திரியிலே தனது தலைமையிலே கிரிவலம் மேற்கொள்ள இருக்கின்றார். தனது தவ வலிமையால் சரியையும் கிரியையும் யோகத்தையும் ஞானத்தையும் ஸ்ரீ விநாயக பெருமானிடமிருந்து திருப்பி தன் உருவத்தையே ஸ்ரீ விநாயகமூர்த்தி போல் தும்பிக்கை வடிவம் கொண்டு ஒன்றில் ஒன்றாக விநாயகருடன் ஐக்கியமான மாபெரும் மகரிஷி ஸ்ரீ புருசுண்டி மகரிஷி. இதனை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அப்படியே செயல்படுத்தி காண்பித்தார். ஸ்ரீ அனுமானை தீவிரமாக பல காலம் வழிபட்டு அவருக்கு வாள் முளைக்க ஆரம்பித்தது கண்டவர்கள் அப்படியே ஆச்சரியம் கொண்டார்கள். நாம் அனைவரும் அன்பாக அழைக்கும் ஔவை பாட்டி ஸ்ரீ விநாயக பெருமானின் அதீத பக்தியிலே தலை சிறந்து விளங்கினாள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஔவை பாட்டி திருக்கைலாயம் சென்று பரமசிவனிடம் தரிசனம் பெற வேண்டும் என்று விளைந்த போது விநாயக பெருமானே அந்த ஔவை பாட்டியை திருக்கைலைக்கு கொண்டு சேர்த்தார். இன்றும் இந்த வைபவத்தை திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் கோவிலிலே கொண்டாடுகின்றார்கள். இப்படி விநாயக பெருமானை குருவாக வந்து ஔவை பாட்டியை சிறு வயதிலேயே பக்குவப்படுத்தினார். பிறகு ஞான ஆசானாய் கைலாயத்திற்கும் கூட்டி சென்றார். ஆகவே ஔவை பாட்டி பெற்ற அருள் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தம் உள்ளது. இப்படி ஔவை பாட்டியின் குண்டலினி சக்தியை எழுப்பி பிங்கள நாடியை இட நாடியுடன் அப்படியே இணைத்து பிரம்ம நாடி வழியாக ஆக்ஞா சகசிரார சக்கரங்களை எழுப்பச் செய்தார் ஸ்ரீ விநாயகர். இதுதான் குண்டலினி யோகம். இப்படி மனதையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி சிவத்தை உளத்தால் உணர வைத்தும் சிவத்தை கண்ணெதிரே நிறுத்தியும் நிரந்தரமான இறைநிலைகளை உணர்த்தினார். சாலோகம் இறைவனின் உலகத்தில் வாழ்ந்து சேவை புரிவதுதான் சாலோகம். சாரூபம் இறைவனின் வடிவம் பெறுவது. இறைவனின் கையில் என்றும் டமருகம் என்கின்ற இசைக்கருவி சூலமாகவும் சக்கரமாகவும் பிறப்பது. இதுதான் சாரூபம். இப்படி சமீபம் கிடையாது, சாமீபம் இறைவனின் அருகிலே என்றும் உறைவது மகரிஷிகள் யோகிகள். இவர்கள்தான் அது முடியும்.
சாயுஜ்யம் இறைவனுடன் ஒன்றாக கலப்பது. ஸ்ரீராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் போல ஜோதியில் சொரூபமாக கடவுளிடம் இணைவது. இப்படி ஸ்ரீ புருசுண்டி மகரிஷி கிரிவலம் இப்படி எப்படி விநாயகர் குருவாக முன்னின்று அவைப்பாட்டிக்கு வழி காண்பித்தாரோ அதுபோல இந்த புருசுண்டி மகரிஷி மனிதனுக்கு தேவையான ஆயுள் சக்தியை வலுவூட்டி வாழ்விலே மனிதர்கள் எதிர்கொள்ளும் கடும் விக்னங்களை நீக்க செய்து கரை ஏறுவதற்கு இந்த மாத சிவராத்திரி கிரிவலம் இன்று 23/6/2025 ஜூன் மாதம் இந்த ஆணி மாத கிரிவலம் மிக மிக அற்புதமானது. பூமியிலே பிறக்கும் ஒவ்வொரு உயிரினமும் அதிலும் முக்கியமாக மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்விலே பல போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்தில் இது அதிகரிக்கும். நாளுக்கு நாள் பீதி, பயம், ஏதோ ஒரு இடி போல ஒரு சத்தம் அப்படியெல்லாம் கேட்க தோன்ற இருக்கின்றது. தான் சுமந்து இருக்கும் கர்ம வினையினால் இந்த உடல் நலமின்மை, உடம்பே சரியில்லை சார், என்னமோ பண்ணுது. படிப்பு, குடும்பம், பாசம், சம்சார வாழ்க்கை, பணம், மற்றவர்களுடன் வாக்குவாதம், சண்டை, இப்படி நக்கல் பண்ணுறது, பரிகாசம் பண்ணுவது, இப்படிப்பட்ட போன்ற பல பிரச்சனைகளே சிக்கி தவிக்கின்றான் மனிதன். இவ்வாறாக வாழ்வில் பல காலம் போராட்டங்களிலேயே சென்று போய்விடுகின்றது தான் வாழ்க்கை. ஒரு சிலர் இந்த சித்தாந்தத்தை சிறு வயதிலேயே உணர்ந்தாலும் தெரிந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வெளிவர இயலாமல் போகின்றது. இதற்கு என்ன தீர்வு நாம் என்று எதுவும் எண்ண வேண்டாது மன நிறைவுடன் கடவுளை துதித்து கரையேறப் போகிறோம். இதன் பொருட்டே இதனால்தான் இந்த புருசுண்டி மகரிஷி இந்த மாத சிவராத்திரியிலே கிரிவலம் செய்ய இருக்கின்றார். மனிதர்களின் இந்த மனித குலத்தினுடைய எத்தனையோ மனக்கஷ்டங்கள், சங்கடங்களை நீக்கி மாயக்கண்ணாடியை அப்படியே விலக்கி தெய்வீகமான நோயற்ற ஆயுட்காலம் கொடுத்து அருள்வதற்கு ஸ்ரீ புருசுண்டி மகரிஷி ஈசனிடம் வேண்டி இந்த சிவராத்திரியிலே கிரிவலம் மேற்கொள்கின்றார். இப்படி இத்தகைய மாயை சூழ்நிலையில் இருந்து நம்மை மீட்டு எடுக்க ஓம்கார லோகத்தில் இருந்து தீர்த்தங்களை எடுத்து வந்து ஸ்ரீ துர்வாச மகரிஷியிடம் சமர்ப்பிக்கின்றார். இந்த மாத சிவராத்திரி மந்திரங்கள் என்ன? ஓம் தத்புருஷாய வித்மகே விக்ன விநாச ஓம் தத்புருஷாய வித்மகே விக்ன விநாசகாய தீமகி விக்ன விநாசகாய தீமகி தன்னோ மகா விஜய நிர்தகணபதி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே விக்ன விநாசகாய தீமகி தன்னோ மகா விஜய நிர்தகணபதி பிரச்சோதயாத். இப்படி ஓதுங்கள். எல்லா காரியத்திலையும் ஒரு சந்தோஷம் வரும். மகா விஜய நிறுத்த கணபதி பாகிமாம், மகா விஜய நிறுத்த கணபதி பாகிமாம், மகா விஜய நிறுத்த கணபதி ரக்ஷமாம், மகா விஜய நிறுத்த கணபதி ரக்ஷமாம் என்றும் சொல்லலாம். விநாயகர் அகவல். விநாயகர் பஞ்சரத்னம், கணபதி அதர்வசீஷம், கணபதி அதர்வசீர்ஷம் போன்ற விநாயகர் துதிகளை படித்து கொண்டோ காதில் கேட்டுக்கொண்டோ கிரிவலம் செய்வது மிக மிக விசேஷம். இந்த மாத சிவராத்திரி தானங்கள் என்ன? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிரிவலம் செய்யும் அடியார்களின் தாக சாந்திக்கு சுத்தமான குடிநீர், நல்ல ஜூஸ், மோர், இளநீர், நுங்கு தானம், எறும்புகளுக்கு அரிசி மாவை கிரிவல சாலையில் ஓரமாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கலந்து அளிப்பது மிக மிக விசேஷம். இந்த மாத சிவராத்திரி கிரிவல முறைகள், அதனுடைய பலன்கள் தெரிந்துக்கோங்க. முதல்ல பால் குடம், பன்னீர் குடம், புஷ்ப குடம் ஏந்தி கிரிவலம் வந்து கிரிவலம் நிறைவு பெற்ற பின்பு கிரிவல சாலையில் உள்ள தீர்த்தங்களிலோ விருட்சங்களிலோ மரங்களில் அவற்றை அப்படியே நிதானமாக சேர்க்க வேண்டும், கலக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார், நாளைக்கு விடிய காலையில் வெற்றிலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் கொண்டு ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் கஜகர்ணிகாய நமகா, ஓம் லம்போதராய நமகா, ஓம் விகடாய நமகா, ஓம் விக்னராஜாய நமகா, ஓம் விநாயகாய நமகா, ஓம் தூம்ரகேதவே நமகா, ஓம் கணாத்தக்ஷாய நமகா, ஓம் பாலச்சந்திராய நமகா, ஓம் கஜானனாய நமகா, ஓம் வக்கரதுண்டாய நமகா, ஓம் சூப்பகர்ணாய நமகா, ஓம் ஹேரம்பாய நமகா, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமகா, ஓம் சித்தி விநாயக சுவாமினே நமகா, இன்று நிர்தகணபதையே நமகா என்று சொல்லவும். இப்படி பூஜை செய்து அந்த அருகம்புல்லால் விநாயகரை அர்ச்சனை செய்து பிறகு கையில் ஏந்திய வண்ணம் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும்.
பின்பு மஞ்சள் பிள்ளையாரை திருவண்ணாமலையில் உள்ள தீர்த்தங்களிலோ மரத்திலோ கரைக்க வேண்டும். மேலும் முக்கியமாக இடுக்கு பிள்ளையாருடைய மகிமை திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே நமது லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு அடுத்தாப்புல வருகின்ற இடுக்கு பிள்ளையார் சன்னதியிலே நந்தி வழியாக உள்ளே சென்று, நந்தி வழியாக மலை வழியாக வெளியே வரக்கூடாது, நந்தி வழியாக மலையை நோக்கி உள்ளே சென்று திருவண்ணாமலையாரை அப்படியே பார்த்தவாறு தரிசித்தவாறு வெளிவர வேண்டும். இக்காலத்தில் இதனை எதிர்மாறாக செய்கின்றார்கள். இது மிகவும் தவறு. இதை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்படி இந்த கலியுக காலத்திலே சூழ்ச்சியும் இதில் அடங்குகின்றது. இதில் பல சூழ்ச்சி இருக்கின்றது. இதை சொல்ல மாட்டார்கள். தயவு செய்து குரு சொன்னது போல நீங்கள் நந்தியின் மூலமாக அப்படியே உள்ளே செல்லுங்கள். திருவண்ணாமலையை நோக்கி உள்ளே செல்லுங்கள். இனிமேலாவது சரி செய்யுங்கள். உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும். இடுக்கு பிள்ளையார் மண்டபத்தில் பல அரிய தெய்வீக சக்திகள், பல கோடி சக்கரங்கள் நிறைந்திருக்கின்றன. இவற்றின் மீது உங்களது உடம்பானது, ஆண்கள் வேஷ்டி பஞ்சகஜம் அணிந்து கொள்ளுங்கள், சட்டை பனியன் வேண்டாம். உடம்பு, இவற்றின் மீது உங்களது உடம்பு நெளிந்து தெரிந்து உருண்டு உள்ளே செல்லுகையிலே நமது உடம்பில் உள்ள சக்கரங்கள் மிக அற்புதமாக வலுப்பட இருக்கின்றது. வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்னல்களுக்கு வழி பிறக்காதோ, நமக்கு நல்ல வழி கிடைக்காதோ என்று என்னும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதோ என்று என்னும் ஏங்கி பல காலம் தவிப்போருக்கு நல்ல தீர்வை அளிக்கக்கூடிய அங்கவந்தன பிரதட்சிணம், இடுக்கு பிள்ளையார் ஸ்பரிச பிரதட்சிணம் ஆகையினால் இன்று கிரிவலம் செய்கின்றவர்கள் சிவசிவா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சிவபுராணங்களை ஓதி, நல்ல இசை சங்கீதம், சிவபுராணம், வேதமுறை, தமிழ் மாமுறை இவைகளை ஓதுவதும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று இந்த வருடம் முழுவதும் முருகருடைய பாடல்கள், அருணகிரிநாதருடைய திருப்புகழ், வேல்மாறல் மந்திரங்கள், பாம்பன் சுவாமியை அவருடைய பகை கடிதல் மந்திரங்களை ஓதி கிரிவலம் வரும்பொழுது உங்களது வாழ்க்கையிலே திரும்பி வீட்டுக்கு வரும்போது பல நல்ல செய்திகள் ஏற்படும். அதாவது பருவமழையிலிருந்து எல்லாம் காலம் தவறி ஓடுகின்றது. ஆனால் காலச்சக்கரம் கீழே இருக்கின்றவர்கள் மேல்நிலைக்கு உயர்ந்து வருகின்ற காலம் வந்துவிட்டது. மேலே இருப்பவர்கள் எச்சரிக்கையாகவும் கடவுள் பக்தியுடன் தான தர்மத்துடன் இருப்பதும், ஒரு குரு அருளை பிடிப்பதும், ஒரு குருனுடைய வாக்கியத்தை, குருனுடைய வழிகாட்டுதலை, ஒரு சர்க்குருவை பிடிப்பதும் முக்கியமாக இருக்கும். ஆனால் காலமானது பொன் போன்றது. வாய்ப்பானது சீவி சிங்காரித்து நிரந்தரமாக வருவதில்லை. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.